அதாவது நம்ம ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தின் சிஇஓவாக இருந்தவர் தான் நம்ம தனஞ்சயன் அவர்கள், ஒரு தயாரிப்பாளர். அவர் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் சிஇஓவாக ஸ்டுடியோவில் இருந்தவர் இப்போ விலகிட்டதா சில நாட்களுக்கு முன்னாடி செய்தியெல்லாம் வந்துச்சு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, ஸ்டுடியோ ஞானவேல் ராஜாவோட மனைவி நேகா ஞானவேல் ராஜாவின் தலையீடு, அவங்க தான் எல்லா முடிவும் எடுக்கிறாங்க அப்படிங்கிற சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், வருத்தங்கள் இதெல்லாம் தான் இருந்தங்காட்டி தான் நம்ம தனஞ்சய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டுடியோ நிறுவனத்து வெளியேறிட்டு தான் தகவலாக வந்துச்சு. அது முழுக்க உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, கங்குவா படத்தோட ரிசல்ட்டால் தான் அவர் வெளியே வந்துட்டார் அப்படிலாம் வந்து நிறையா ஸ்டுடியோட ஹேட்டர்ஸு, ஏன் நம்ம தளபதி விஜய் ரசிகர்களை கூட அவரை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் சம்மந்தப்பட்ட படம், உங்கள் சம்மந்தப்பட்ட படத்தில் மட்டும் நீங்கள் வந்து படம் வரதுக்கு முன்னாடி ஆஹா ஓஹோ சூப்பர் அமேசிங் அப்படி இப்படிங்கிறீங்க. ஆனால் இதே மற்ற ஹீரோக்கள் படம், குறிப்பாக விஜயோட படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைலண்ட் ஆகிடுறீங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த படத்தை பற்றி ஏதாவது லைட்டாக மட்டம் தட்டுற மாதிரி தான் பேசுகிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு வெறுப்பை விஜய் ரசிகர்கள் தனஞ்சயன்ட்ட சோசியல் மீடியாவில் தொடர்ந்து காட்டிகிட்டே வந்தாங்க. இப்போ இதனால என்னவோ தெரியல, தனஞ்சயன் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு சினிமா ஃபேன், ஓகேங்களா, நான் சென்னையில் இருக்க பல மால்களுக்கு போய் படம் பார்ப்பேன். அந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த டீமை கூப்பிட்டு பாராட்டுவேன், அந்த படத்தை பற்றி நல்ல விதமாக பாசிட்டிவாக எழுதுவேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா புது படங்கள், புது அறிமுக இயக்குநர்கள், வளர்ந்தோர் நடிகர்கள்லாம் என்னை கூப்பிட்டு, சார் நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் சார், அது வந்து எங்களுக்கு நல்ல ஃபீட்பேக்காக அமையும், எங்களுக்கு ப்ரொமோஷனும் அமையும் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த 200 ரூபாயோ இல்லை 3 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறதோ அதை பற்றி கவலையப்படாமல் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த டீமை பற்றி நான் வந்து சோசியல் மீடியாவில் எழுதுவேன், அந்த டீமை கூப்பிட்டு பாராட்டவும் செய்வேன். இது வந்து எல்லா படங்களுக்கும் நான் வந்து பார்ப்பேன். இது வந்து தமிழில் மட்டும் கிடையாது, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது. ஸோ இதை வந்து நிறையா ரசிகர்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டீமை மட்டும் நான் பாராட்டுறேன், ஒரு குறிப்பிட்ட ஹீரோக்கள் சரௌண்டிங்கில் நான் வந்து எதையுமே வந்து பாசிட்டிவாக பேசுறதில்லை அப்படின்லாம் நிறைய பேர் தெரிவிக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இப்பவும் சொல்கிறேன், நான் வந்து ஒரு சினிமா ரசிகன் தான் முதல்ல, தயாரிப்பாளர் அடுத்தது தான். இப்போ இந்த ரைட்டப் கூட நான் வந்து தயாரிப்பாளர் எழுதவே கிடையாது, ஒரு சினிமா ரசிகனாக தான் எழுதியிருக்கேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் வந்து சொல்லியிருக்காரு. இது முழுக்க முழுக்க யாருக்கு அப்படின்னா, இப்போதைக்கு விஜய் ரசிகர்கள் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க தான் கங்குவை பற்றி நெகட்டிவிட்டியை பரப்புனாங்க அப்படிங்கிற ஒரு டாக் ஓடிட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் தனஞ்சய் அவர்கள் வந்து நிறையா விஜய் ரசிகர்களோட வந்து ஆர்கியூ பண்ணுறதையும் நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்க தான் முடிஞ்சுது. ஸோ அவங்களுக்கு தான் அந்த லெட்டரை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.